Kakamali ka, pareho tayong dalawa. Di rin ako masaya na di na tayo masaya. Kahit na ganon ang sinapit ngayon. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து இந்த குட்டி ரூம் தான் க்ளீன் பண்ண வந்திருக்கோம். இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். ஏன்னா ரசிதாக்கா கேட்டுட்டாங்க, அதனால தான் இப்போ வந்து இது க்ளீன் பண்ண தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த செல்ஃபில் வந்து நம்ம பீரோவில் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் தான் ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்தது இந்த விண்டோ எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வைக்கலான்னு வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா போய் ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு வந்து வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஊதுபத்தியாக தான் நான் பற்ற வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கொஞ்சம் அந்த வாசனை அதெல்லாம் நம்மளுக்கு போகும்போது அப்படியே மைண்டே ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ போய் நான் ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு வந்துட்டேன். வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா மாஸ்க் போட்டவங்க, ஏன்னா டஸ்ட் அலர்ஜி ஆகிடுதா, அப்புறமா தும்மல் வந்து நிற்கவே மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து தைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாஸ்க் தான் எடுத்து போட்டிருக்கேன். மாற்றி வச்சுருக்கேனா தெரியலையே, அதனால் அந்த மாஸ்க் தான் போட்டுக்க போகிறேன். மாற்றி தான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து எப்படி இதை நம்ம இது பண்ணோம் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். நியூ கிராஃப்ட் சேனலில் தான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 2 சேனல் இருக்குது. நியூ கிரியேஷன் 21.5 சேனலும் இருக்குது, ப்ளஸ் நியூ கிராஃப்ட் சேனல் இருக்குது. அதில் தான் நம்மளுடைய கைவினை பொருள் எல்லாம் வரும். நாடாக கைடு வச்சு ஒரு துணியால் இதை தைச்சது, புது துணி தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து மிச்ச துணியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மூக்குக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம சேஃபாக தான் யூஸ் பண்ணோம். நிறைய விதவிதமாக நான் ப்ரஷ் வச்சுருப்பேன். இன்னும் 2 ப்ரஷ் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ 3 இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா எது வாட்டர் வருமோ அதெல்லாம் துடைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு. அவள் தான் இதை வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளோரி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதனால டீ போட்டு கொடுத்துருக்கேன். காலைல போட்டு டீ தான். இந்த குப்பையை கிண்டிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒன்று கிடச்சிது. அதாவது எங்களோட பழைய வீட்டு பத்திரம், க்ளோரியோட பரம்பரை சொத்து. இதில் என்ன போட்டிருக்குன்னா, அதாவது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வந்து இத்தனை ஏக்கரு, இதனால் வந்து 50 ரூபாய்க்கு வந்து அடமானம் வச்சுதாவும் போட்டிருக்கு. ஒரு வீடு இல்லை, 7 வீடு மொத்தம். 7 பத்திரம் இருக்குது. 7மே வந்து அடகு வச்சுருக்காரு. ஒரு சுற்றிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான். அவர்கிட்ட போய் நம்ம விசாரிப்போம் அவர் என்ன பண்ணாருன்னு. என்னது ஞாபகம் இருக்கா? பார்த்து சொல்லுங்கள். இந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா பேட்ரி தீர்ந்து போச்சு. அதுதான் இப்போ பேட்ரி போட்டு அங்கே வச்சிச்சு. ஒரு வேலை செஞ்சிட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுக்கும்ல, அதனால் நைட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சி செஞ்சிருந்தது, சோயா போட்டு.
வந்தனால வந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனி க்ளீன் பண்ணல, அது நேற்று பண்ணது. அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் முடிக்கல. அது வந்து வீட்டில் கிச்சனில் எல்லா இடத்துலையும் அந்த வீடியோ போட்டிங்களா? இல்லை போடல, அந்த வீடியோவோட கண்டினியூஸ் தான் இது. நீயே குழப்பி விட்ருப்போது என்ன. ஓகே, பார்க்கணும் புரியும். அந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் முறுக்குலாம் சுட போனோம், அதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 6:30 மணி ஆகுது. கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேன். மிச்ச விஷயத்துக்கு பதில் சொல்லணும். திஸ் இஸ் ஸ்டாண்ட், கப் ஸ்டாண்ட். எனக்கு இப்போ அந்த இடம் பிடிச்ச இடமா மாறி போச்சு. இது பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சன் வச்சுருந்தோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோரி வாங்கினது. இது வந்து கப்பு மாட்டதாக நாங்கள் செட் பண்ணுறது. நல்லா செட் பண்ணியிருக்கிறோம். கப்பு இன்னும் மாட்டி பார்க்கல, க்ளோரி அப்புறம் மாட்டி பார்ப்போம். செட் பண்ணி கிச்சன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். அது ஃபுல் செட்டப் முடிஞ்சு போச்சு. இனிமேல் கிச்சன் டூர் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ அன்றைக்குமா உங்களுக்கு கிச்சன் டூர் தான் வரணும்னு நினைக்கிறேன். சின்ன ரூமே நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோங்க. அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொத்தமாக நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய இது வருது. அதுக்கப்புறம் மாடி மேலே முறுக்கு சுட போனோம், அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மட்டும் அடிச்சிட்டோம். வீடியோக்கு கமெண்ட் பண்ணி நமக்கு சஜஷன் கொடுக்குறது. அப்படி சொல்றவங்களாம் நீங்களே தனியா சேனல் தொடங்குங்க, நீங்களே எல்லாரும் பண்ணுவாங்க. ஓகே, பாய் பாய். சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். என்னடா இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக நினைக்க வேண்டாம். இது இது இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். ஃபுல் ஆதங்கம், தனித்தனியாக சொல்ல முடியாது. இனிமே ஆதங்கம்லாம் இல்லைங்க, நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. தயவு செய்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சொல்ல ஆதங்கம்னா ஃபீலிங் கிடையாது, சொல்ல வேண்டிய விஷயம் தான் ஆதங்கம். அதான் யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னு அக்காங்க எல்லாம் சொல்லிட போறீங்கக்கா. பயமா இருக்கு, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்ற போறீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம், ஒரே பதில் அதுதான் நீங்க சொல்லணும். ஒரே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட தான் நான் சப்போர்ட் கேட்பேன். லாஸ்ட் வாரம் உங்களை தான் கேட்பேன், உங்களை தான் தொல்லை பண்ணுவேன்.